சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ என்னாச்சு, சயின்ஸ் gives you that power. நேச்சர் வந்து ரொம்ப ஆர்கனைஸா இருக்கு. பார்க்கறத குழப்பமா இருக்கு, இங்க தங்கிட்டு குழப்பமா இருக்கு, இங்க பார்த்தா எங்க இருக்கு, திடீர்னு மழை பெய்யுது, பட் ரொம்ப ஆர்கனைஸா இருக்கு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் நமக்கு காலனி பொட்டானிக்கல் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே முதல்ல ஆர்டர் பண்ணணும். நீங்க சயின்ஸ்ல கத்துக்கிறது முதல்ல ஆர்டர். ரெண்டாவது காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட் நியூட்டன் சொல்லலாம். எந்த ஒரு காஸுக்கும் ஒரு எஃபெக்ட், ஒரு எஃபெக்டை பார்க்குறீங்கன்னா இதோட காஸ் என்ன கண்டுபிடிக்கணும். That is the scientific experiment. மூணாவது சான்ஸ். ஏதோ நடக்குது சார், அதிர்ஷ்டம். அதையும் சயின்ஸ் விட்டு வைக்கணும். We figured it out. How do we figure it out? Probability. என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, ரேரா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், இதாக நார்மல் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ப்ராபபிலிட்டி போட்டு எத்தனை தடவை சொல்லி விட்டா இது வந்து 50-50 1/2 சான்ஸ் தான் அப்படிப்பாங்க. ஸோ we relate to that the team and everything like physics sports some piece napping like for example table tennis snooker carrom board ஒரு காயை கரெக்டாக அடிக்கணும்னா சயின்டிஃபிக்காக இவ்வளோ ப்ரெஷர் இந்த ஆங்கிள் கொடுத்தோம் அப்படின்னா பாக்கெட் பண்ணலாம். ஆனால் எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அந்த சர்ஃபேஸ் இருக்கு, அது ரெண்டுக்குரிய ஃபிக்ஷன் இருக்கு, காற்று அடிக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக் ஸ்ட்ரெயிட் சயின்டிஃபிக் நாலேஜ் வராது. இந்த பிரிட்ஜெலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒருத்தர் மாடல் காமிச்சாங்க. அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்க. இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான வேலைகள்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. நீங்கள் சயின்ஸுக்கு உட்படாத ஒரு ஃபீல்டுக்கு போனால் பிறகு அனுபவிச்சுது. சில பிரிட்ஜில் இப்படி ஆடிக்கணும் நம்ம சரியாக வர்றதுக்கு முன்னாடி. ஸோ தீஸ் ஆர் த 3 things that you have to have in mind when you have your scientific experiment. Next please. இதை எப்படி கவர் பண்ணாங்க, எப்படி இருந்தாங்க? I wanted to put this slide so that it didn't happen in a day. நம்மளோட திங்கிங் வந்து it didn't happen in a day. நம்மளும் விலங்குகள் அனிமல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணோம், இன்காட்டி நீங்க அறிஞ்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி பறிக்கிறதுனா அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சிச்சு. வேட்டையாடிக்கிட்டே இருக்கிறது வந்து எதுக்கு போய் வேட்டையாடணும், கேட்டல் முடிச்சுக்கோம் அப்படின்றது. ஃபயர் கண்டுபிடிச்சோம், மீன் கண்டுபிடிச்சோம், ஒன்னொன்னா ஒவ்வொரு இடமா இருந்தது. So I think this was covered well in one of the papers that was presented முதல் the guideline number. We'll move on, next slide. நம்பர் எல்லாத்தையும் நம்பர் ஆக்கிடணும் ஒரு பெரிய எல்லாத்தையும் நம்பர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய என்னன்னா இந்த நம்பர் லைன் வந்து படிச்சுட்டு முதல்ல உங்களுக்கு 1ஆம் கிளாஸ்லேயே சொல்லி தந்துருப்பாங்க நினைக்கிறேன். 1 2 3 4 ஒன்றுக்கு அடுத்து நம்பர் என்ன 2. எஸ் 2க்கு அடுத்து 3 1.5 எங்கேயா வருது. அப்புறம் 1 to 1.5 நடுவு நம்பரே இல்லையா? கேப்ஸ். இந்த கேப்ஸ்லாம் இருந்தா நம்ம தூங்க மாட்டோம். அடுத்த நம்பர் என்ன, அடுத்த நம்பர் என்ன, அடுத்த நம்பர் என்ன, அடுத்த நம்பரே நமக்கு தெரியாது, 100% தெரியாது. மேபி கால்குலஸ் 9th standard 10th standard படிக்கிறவங்களுக்கு you know you say limit tending to 0 ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் என்னன்னா இருக்கு ஆனா ரொம்ப சின்னது, we will not consider it. So I think those are concepts that we have to look at. Negative integers இருக்கு, real numbers இருக்கு, unreal numbers இருக்கு. Those are things that are there. I think you have to be aware of இது இருந்தா தான் உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் மாடல்ஸ்லாம் புரியும். பின்னாடி அல்காரிதம் எழுத போறீங்க, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் போகிறீங்க, இல்லை ஒரு கால்குலஸ் வச்சு ஒரு ஏரியா ஆஃப் இன்டெலிஜென்ட் ஆப்ஜெக்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா these are things that are going to help you in the understanding வந்து from the basic one. Mostly நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடுவில் இருந்து ஆரம்பிச்சு மேலே கடைசி வரைக்கும் போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் வரல முதல்ல நம்ம வந்து 4K டிவி 4K ப்ரொஜெக்ஷன் போயிடும். ஆரம்பத்தில் டெலிவிஷனோட லிப்டாப் டெஸ்க்கு அந்த இது மார்க்கோனியோட ரேடியோ டிரான்ஸ்மிஷன் இதெல்லாமே நமக்கு தெரியாது. ஸோ we don't understand the significance of it. We have to be connected. So in the number line, I thought I should mention it to you. What is the next number? What is infinity? What is negative infinity? So these are questions that need to be answered. Next slide, please. Computers வந்து binary யூஸ் பண்ணுது. This is something that I want to say. ஏன் binary யூஸ் பண்ணுது? நம்ம ஏன் decimal யூஸ் பண்றோம்? நம்ம எல்லாமே வந்து 10 20 30 அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் 10 விரல் இருக்கு நமக்கு, அதுதான் வேற காரணமே கிடையாது. நமக்கு 9 விரல் இருந்துச்சுன்னா 9 + 27 தான் போயிடும். 10 விரல் இருக்கிறதுனால இந்த 10 இருக்கு. நாளைக்கு வேற கிரகத்துல இருந்து வேற ஆளுங்க வெறும் 3 விரலோட வந்தாங்கன்னா
பேசிக்கலி and people are saying கம்ப்யூட்டர்ஸ் ஏன் பைனரி யூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஆன் ஆஃப் அதை வச்சு பண்ணலாம். மேத்தமேட்டிக்ஸும் நம்ம ஆட் பண்ற மாதிரி மைனஸ் பண்ற மாதிரி அது பண்ணாது. அது உடச்சு பண்ணணும்னா மேபி ஐ டோன்ட் எப்படி அது பைக்ஸ் உடையுது 16 பிட்ஸ் எப்படி உடையுது 32 பிட்ஸ் எப்படி உடையுது நீங்க பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் that the basics really இப்போ அடுத்தடுத்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு. கீழே தெரியறதே இல்லை. அலெக்சா இந்த புது படம் பக்கடா முயற்சி பாட்டு போடு அப்படின்னு சொல்றது வந்து நின்றுச்சு. பட் அதுக்கு பேசிக்ஸ் வந்து இருக்கு. அந்த பேசிக்ஸ் தான் இது. இப்போ உங்கள்கிட்ட இவால்வ் ஆயிருக்கிற பேசிக் குவாண்டம். குவாண்டம்ங்கிறது வந்து விரல் வந்து 2 விரல்னு சொல்ல முடியாது, 3 விரல்னு சொல்ல முடியாது. ஒரு சுவிட்ச் வந்து இட் கேன் பி 0, it can be 1, it can be both of these. Quantum computing, which is gaining a lot of momentum because we have a lot of power and there's a lot of excitement. So this is something that is happening outside. Next slide please. Evolution of the computer வந்து அலாட்டஸ் வந்து நேப்பியர் போர்ட்ஸ் நான் பாருங்க அதுவும் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண பெருசா கால்குலேட் பண்ண we use something. ஆஸ்கலின் லீப்னிட்ஸ் வெயில் இன்னும் இந்த லீப்னிட்ஸ் வெயில் வந்து நம்ம டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜக்கார்டு புடவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜக்கார்டு புடவை கரூர் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அங்கே வந்து ஹேண்ட்லூம் மில்ல ஜக்கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் அழகாக வரும். ஒரு மாங்காயோ ஒரு கிளியோ இந்த ஃபுட்டா வருகிறதோ அது எல்லாமே வரும். அந்த ஜக்கார்டு எல்லாமே ஒரு ஸ்டாக் ஆஃப் இது இருக்கும். ஒரு சின்ன கார்ட்ஸ் ஜக்கார்டு கார்ட்ஸ் இருக்கும். அதில் ஓட்டையாக போட்டுருப்பாங்க. அந்த ஓட்டை எடுக்கிற இடத்துல ஊசி இறங்கி இது போகும். ஓட்டை இல்லாத இடத்துல போகாது. அந்த ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி ரன் பண்ணினா இந்த கம்ப்யூட்டர் அந்த ஒரே பேட்டர்ன் 100 சேலை 200 சேலை 1000 சேலைக்கு ஒரே கார்ட் ஸ்டாக் வச்சு பண்ணலாம். ஸோ தட் இஸ் வாட் த எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும். அடுத்தது இது வந்து ஒரு கதையோடு முடிக்கலாம். கம் டு தி எண்ட் ஆஃப் ஸ்பீச். இந்த கதை என்ன அப்படின்னா லாஸ்ட் ரோபோட் அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையில் என்னன்னா ஒரு ரோபோட் தொலைஞ்சி போயிடும். ஏன் தொலைஞ்சி போகுது? ஐசக் அசிமோவோட கதை ஐ திங்க் 47 எழுதுறதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர்ஸ் இல்லை ரோபோட்ஸ் இல்லை அந்த மாதிரி யோசிச்சதுவே மனசு இல்லை. என்ன பண்ணுவாங்க, இந்த ரோபோட்லாம் ஒரு காலனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு மார்ஸில் போய் தோண்டிக்கிட்டு இருப்பாங்க, சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு 100 ரோபோட் மார்ஸில் போய் மனுஷங்க வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நம்ம வேலை பார்க்க முடியாதுன்னா அந்த ரோபோட்ஸ்லாம் அனுப்பிவிடுவோம். அங்கே இந்த ரோபோட்ஸ்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் போவார். அந்த மெக்கானிக் வந்து எல்லாத்தையும் வேலை பார்க்கணும். ஷிஃப்ட்டில் போவாங்க. ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் அந்த மாதத்துல ஒருத்தர் எண்ட் ஆஃப் த ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுறது, ரொம்ப கோவமாக கட்டுப்பாடு மாசில் இருந்திருக்கு யாரையும் பார்க்காம ஒரு ரோபோட்டை பண்ண திட்டிங்க கெட் லாஸ்ட் திட்டிங்க தொலைஞ்சி போ அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் 3 ரோபோட் இருக்கிற வேண்டிய இடத்துல 99 ரோபோட் தான் காணும். இப்படி தேடுவாங்க, சொல்லுவாரு, இங்கே போவாரு அங்கே போவாரு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. ரோபோட்ஸ் அடுத்த செட் ரோபோட்ஸ் வரும்போது பழைய ரோபோட்ஸ் திரும்பி போகும். 99 தான் இருக்கு, கணக்கில் வரல. ஸோ இந்த புது ரோபோட்ஸ்லாம் வந்து அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாதுன்னா சொல்லி ட்ரைனிங் கொடுத்து அதை ஆன்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ரோபோட் வந்து 99 ரோபோட் திரும்பி அனுப்பிடுவாங்க. 100 ரோபோட் அங்கே போய் நிற்கும். அதை கணக்கிடுவாங்க. 1 2 3 4 5 6 99 100 100 ரோபோட். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த குறைஞ்சி போன ரோபோட் இது கூட தான் இங்கே ஒழிஞ்சிருக்கு. எதிர்ப்பு ஞாபகம் இருக்கா? இன்ஸ்பிரேஷன் இங்கே தான். இந்த 101 ரோபோட்ல அந்த குறைஞ்சி போன ரோபோட் இங்கே கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்களும் கேட்டு பார்ப்பாங்க. அந்த காலத்தில் அடையாளம் எல்லாம் கிடையாது. அவங்க பேசுவாங்க, அது ஒரு கோட் கொடுக்கும். எல்லாமே கரெக்டாக வருவாங்க. இவங்க அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நேரடி 1 வாரம் போயிடும். 1 வாரம் போன பிறகு இங்க இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போவார். அந்த ஃபியூச்சர்ல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் போய் இவர் கண்டுபிடிக்க பார்ப்பாரு. எப்படி கண்டுபிடிக்க பார்ப்பாரு அப்படின்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் இருக்கிற ஒரு சுரங்கத்துல ஒரு மனுஷனை உட்கார வைக்கிற மாதிரி உட்கார வைப்பாங்க. இங்க ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லா ரோபோட் 100 ரோபோட்
அங்கே ஒரு மனுஷன் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுருக்கும் ஒரு ரோபோட் மட்டும் புள்ளி குதிச்சு வந்து அந்த மனுஷனை காப்பாங்க. ஏன்னா மிச்ச ரோபோட்ஸுக்கு தெரியாது ஐடியா இருக்கிறதுனால மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, ட்ரைனிங் நடக்குது. இதுக்கு மட்டும் ட்ரைனிங் எடுத்து அது ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. அது கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு அவ்வளவு இது சோகரும் அது வந்து ஒரு மாதிரி ஒரு ரொபோட்டிக் இதாக அனுப்புவாங்க. But the point is, there are so many interesting things that we can do with science, that we can create. The genetically modified food, the DNA வச்சு வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல. Closely with the advent of AI, DNA, engineering, AI coming together, we are close to producing human-like androids. Elon Musk ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் லைக் ஹியூமன். அதை நம்மளோட இதெல்லாம் அந்த ரோபோட்ஸ் நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்க்கணும், நம்மளை விட ரொம்ப நல்லா பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் பண்ணாது என்னென்னா கேப்சர் அது கிடைக்கிறது. எல்லா இடத்துலையும் நிறைய நீங்கள் ஒரு வெப்சைட் எல்லாம் பண்ணிங்கன்னா ஏபிசி நடிக்க சொல்லுவாங்க. நம்ம நல்லா பண்ணுவோம். ரோபோட் இப்போ கேப்சர் கூட அடிக்க வேணாம், உனக்கு கிளிக் பண்ணு ஐ நாட் ரோபோட். இது கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு ரோபோட் நம்மளை கேட்குது நீ மனுஷன் தானே, நீ ரோபோட் இல்லைன்னு சொல்லுது. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே ஆமாம் நீ மனுஷன் தான். ஏன்னா நம்ம கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக கிளிக் பண்ண மாட்டோம். மவுஸ் எடுத்து இங்கே போவோம், அங்கே போவோம், இல்லை அந்த பேஜுக்கு வந்ததுக்கே நமக்கு பிளான் இருக்கு அதை கிளிக் பண்ணுறதுக்கு. எவ்வளோ நேரம் கை வச்சிருக்கோம் டச் ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நீ மனுஷன் தான், நீ முட்டாள்தனமாக வேலை பார்க்கறதுனால நீ மனுஷன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுது. ஸோ these are things that we can look at. So I'm seeing a lot of promise in this group of young children. We come to the end of it. Okay. And we come to the end of this program. ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் காமிக்கிறேன் நினைக்கிறேன். லைக் டிஸ்பிளே அது வீடியோ இருக்கு காஸ்மிக் டைம் அந்த ஃபோல்டர்ல காஸ்மிக் டைம் முதல்ல இருக்கு, டிஸ்பிளே பண்ண முடியுமான்னு இருக்கு. I would like to show you this. இது வந்து ஒரு பொண்ணு படுத்திருக்கா, மேலே போகிறோம் 10 மீட்டர் மேலே போகிறோம், மேலே போகிறோம். அந்த பொண்ணு எங்க இருக்கா, இங்கே போயிட்டா 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், கீழே டிஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இது ஆக்சுவலாக கூகுள் ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் யூஎஸ் போயிடுறோம், 10,000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அர்த் இவ்வளோ சின்னதாக தெரியுது. அர்த் அண்ட் மூன் சர்க்கிள் ஆகிட்டு இருக்கு. சிவராத்திரி சன் மார்ச் இருக்கு. பட் 10 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கா. அர்த் மாதிரி நம்மளோட சோலார் சிஸ்டம் இங்கே வருது. அவுட்டர் பிளானட்ஸ் எல்லாமே ஒன்றா வந்துட்டு இருக்கு. ப்ளூட்டோ பிளானட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 10 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். டுவார்ஃப் பிளானட்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சன் இப்போ சின்னது தெரியுது, பிளானட்ஸ்லாம் தெரியல. அவுட்டர் ரூட் 1 லைட் இயர், 10 லைட் இயர்ஸ். வெளியே போய்கிட்டே இருக்கும். So this is the local bubble that we have 1,000 light years இருக்கும். Sagittarius, Milky Way galaxy in one star. இதெல்லாம் நம்ம ஹபிள்ல எடுத்தது. Then we have the galaxy group, what's our major? வேற galaxy நம்ம Milky Way மாதிரி இருக்கு. Local super, இது காஸ்மிக் வேவ். 1 billion light years போயிட்டோம். எவ்வளவு கேலக்சிஸ் இருக்கு. திரும்ப போறாங்க ரிவர்ஸ்ல, திரும்ப 1 மில்கி வே வந்து லோக்கல் பபுள் வருது, லோக்கல் இன்வெரிங் ஸ்டார், இன்னொரு டாப் பிளானட்ஸ், நம்மளோட சோலார் சிஸ்டம், லூனார் சிஸ்டம், மூன் வந்துருச்சு, அர்த் வந்துருச்சு. அர்த்துக்குள்ள போனோம்னா நம்ம லூயிஸ் இருக்காங்க, அவங்க படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்டுபிடிக்கும் ஐஎஸ் கியூப் 1 மில்லிமீட்டர் கீழே இருக்கிற பாருங்க 100 மைக்ரோமீட்டர். அங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ், ஆர்டரிஸ் 10 மைக்ரோமீட்டர். பிளட் செல்ஸ் இருக்கு, குரோமோசோம்ஸ் இருக்கு, குரோமோசோம் டிப் இருக்கு, டிஎன்ஏ அங்கே தான் இருக்கு, டபுள் ஹெலிக்ஸ். அவங்க பேசிக்கிட்டு இருந்த மனுஷன்ல இருக்கிற டிஎன்ஏ, ஆக்சிஜன் ஆட்டம் தெரியுது. 10 மைக்ரோமீட்டர்ஸ். இதெல்லாம் லுக்கப் பண்ணுங்க, மைக்ரோமீட்டர் எவ்வளவு சின்னது அப்படின்னு. அட்டாமிக் இன்டெக்ஸ், இது அட்டாமிக் இன்டெக்ஸ். முதல்ல ஆரம்பிச்சோம்ல நம்ம, இதெல்லாம் ஆரம்பிச்சோம். நியூக்ளியஸ் 10 ஃபெம்டோமீட்டர்ஸ். குவார்க்ஸ் இருக்கு, இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு. திருப்படி வர்றாங்க. I think there is so much to
see beyond and within. So I thought on Science Day, it is only apt to realize the vastness that we